தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கஞ்சா கடத்திய 2 பேருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கஞ்சா இது ஒரு போதைப் பொருள். இது ஆப்கானிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாக சென்னைக்கு கடத்தப்படுவதாக புலனாய்வு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது ஆந்திராவிலிருந்து மதுரை வழியாக கேரளாவுக்கு கஞ்சா கடத்தப்பட்டு வருகிறது. தேனி வடக்குப்பட்டியை சார்ந்த கார்த்திக் ராஜா, அண்ணாபுரத்தை சார்ந்த மதன் ஆகிய இருவரும் ஆந்திராவிலிருந்து 140 கிலோ கஞ்சாவை கேரளாவுக்கு மதுரை வழியாக கடத்தி வந்தனர். பாண்டிக்கோயில் வழியாக கடத்தி வந்தனர். பாண்டிக்கோயில் போதைப்பொருள் தடுப்பு போலீசார் அவர்கள் வந்த வாகனத்தை கைப்பற்றி கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். நீதிமன்றத்தில் நிறுத்தினர். இன்றைய தினம் நீதிமன்றம் அவர்களுக்கு தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை என்பது குறைவு. ஒரு 20 ஆண்டு காலம் அல்லது ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும். அப்போ தான் போதைப்பொருள் கடத்தாமல் இருப்பாங்க. சும்மா 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம்னா ஜெயிலுக்கு போய்ட்டு திருப்பி வந்து கடத்துவாங்க. அதனால் இந்த சட்ட திருத்தம் செய்யணும். போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் செய்யணும். இந்த 2 பேர் போதை பொருள் கடத்தினதில் தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்றம். 2 பேர் திமுக காரவங்களான்னு தெரியல. பொதுவாக இந்த மாதிரி கஞ்சா கடத்துறதுனா அது திமுக காரவங்க தான் செய்வாங்க. திமுக காரர்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த 2 பேர்த்துக்கும் கஞ்சா கடத்தின 2 பேர்த்துக்கும் நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரவேற்போம்.